அழகி பால் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சூர்யாவுக்கு மகா போன் பண்றாங்க. நான் ஆபீஸ்ல இருந்து வர லேட் ஆகும், நீங்க ஆபீஸ்ல இருந்து சீக்கிரத்துல கிளம்பி அழகிய வீட்டுல போய் பாத்துக்கிறீங்களா? சூர்யா சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் மகா. அழகி விளையாண்டுகிட்டு இருக்கத அனாமிகா பாத்துக்கிட்டு இருக்காங்க குறு குறுன்னு. இப்ப அழகி விளையாண்டுகிட்டு இருக்க வண்டி ஒரு ரூமுக்குள்ள போகுது. அழகியும் அந்த வண்டி பின்னாடியே ரூமுக்குள்ள போறாங்க. இத கவனிச்சுக்கிட்டு இருந்த அனாமிகா அழகிய வச்சு ரூமு கதவை சாத்துறாங்க. அனாமிகா அந்த வண்டியை எடுத்துட்டு திரும்பி பாக்குறாங்க. அந்த கதவு மூடி இருக்கு. ரூம்ல வெளிச்சமே இல்ல. கதவை சாத்தின அனாமிகா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அழகி கதை இன்னையோட முடிஞ்சிச்சு. அழகி அந்த இருட்டு ரூமுக்குள்ள இருந்துகிட்டு கதவை தட்டிக்கிட்டு பயத்துல கத்திக்கிட்டே இருக்காங்க. கதவுக்கு வெளியே நின்னுகிட்டு மகா சூர்யாவ ஏன் அழகிய பாத்துக்கலன்னு சத்தம் போட போறா. அவங்களுக்குள்ள பிரச்சனை வெடிக்கணும் சொல்லிட்டு அனாமிகா போயிடுறாங்க. அழகி அந்த ரூமுக்குள்ளேயே கத்தி கத்தி மயக்கம் போட்டு அந்த ரூமுக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. மகா ஆபீஸ விட்டு வந்த உடனே அழகி அழகின்னு கத்திக்கிட்டே வர்றாங்க. அழகிய எங்க தேடியும் கிடைக்கல மகாவுக்கு. மகா கத்துறத பார்த்துட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் வந்துடுறாங்க ஹால் ரூமுக்கு. அப்ப மகா கேக்குறாங்க சூர்யா கிட்ட, ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? வீட்டுல இருந்த எல்லாரும் அழகிக்கு என்ன ஆச்சுன்னு அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. நாளை சந்திப்போம்.